கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு நண்பர்களுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 355வது நாள் பதிவு. இந்த பதிவும் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்ற தொகுப்பிலிருந்துதான். தலைவர் கலைஞர் பல இடங்களில் பேசியதை தொகுத்திருக்கிற புத்தகம் இது. அதிலே இன்றைக்கு 2 தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதல் தலைப்பு மலர் காட்சி என்பதும், 2வது தலைப்பு கலைவாணரை பற்றி கலைஞர் பேசியது. முதலிலே மலர் காட்சி. இது 1971ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் நாள் உதகை மலர் காட்சியிலே, மலர் கண்காட்சியிலே பேசியது என்பதை குறித்துக் கொள்ளலாம். சென்ற ஆண்டு மலர் கண்காட்சிக்கு வர இயலாத நிலை எனக்கு ஏற்பட்டது. அப்போது வாடிய மலர்கள் எல்லாம் இப்போது மலர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இங்கே மலர்கள் என்று குறிப்பிடுவது உங்கள் உள்ளங்களைத்தான். இந்த மலர் கண்காட்சி மிகவும் எளிதான முறையிலே அமைந்திருக்கிறது. மலர்களுள் மனமுள்ள மலருக்கும் மனமில்லாத மலருக்கும் இருக்கும். சில மலர்கள் அழகாக இருக்கும், மனம் இருக்காது. சில மலர்களில் மனம் இருக்கும், அழகு இருக்காது. அழகும் மனமும் உள்ள மலர்களை பறிக்க கரம் நீட்டும் போது முள் குத்தும். இந்த நாட்டில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பின்னடைந்த மக்கள் மனமில்லாத மலர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்ல மனம் உள்ளவர்கள் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மனமில்லாத அவர்கள் வாழ்க்கையிலே மனத்தை ஏற்றுகின்ற பொறுப்பை நமது அரசு ஏற்றிருக்கிறது. இந்த மலர் கண்காட்சியை காணுகின்ற போது இந்த நினைவுகள் தான் எனக்கு தோன்றுகின்றன. பூக்கள் குலுங்கும் உதகை நகரில் இருந்தாலும் என் நினைவுகள் வறண்டு கிடக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தையே சுற்றி வருகிறது. அதே போல மாட மாளிகைகளிலே கூடகோபர்களில் வாழும் வசதி படைத்தவர்களை பார்க்கும் போது சாலை ஓரத்திலே சகதியிலே வறுமையிலே வாடும் மக்களை பற்றிய நினைவே எனக்கு வருகிறது. நீலகிரியில் உள்ள மலைமாதா பச்சை பட்டாடை போர்த்திருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு எப்படி ராமநாதபுரத்தில் நினைவுகிறதோ அதே போல செல்வசிமான்களை பார்க்கிற போது ஏழை எளியவர்களின் நினைவே வருகிறது. நீலகிரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆக வேண்டும், நீலகிரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆக வேண்டும் என்பது நமது கொள்கை அல்ல. வறண்டு கிடக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் வளம் கொழிக்கும் நீலகிரியாக ஆக வேண்டும். அதுபோல செழிப்புள்ள பணக்காரர்கள் ஏழையாக வேண்டும், ஏழையாக தீர வேண்டும் என்ற கொள்கை அல்ல நமக்கு. ஏழைகளும் செழிப்பான வாழ்வு பெற்றாக வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் அண்ணா அவரது வழியிலே நம் அமைச்சர்களும் நண்பர்களும் தோழர்களும் நானும் பணியாற்றி வருகிறோம். அதற்கு உங்கள் உடல் ஒத்துழைப்பு மிகவும் தேவை என்று பேசியிருக்கிறார். கலைவாணரை பற்றி கலைஞர் பேசியது. இன்று கலைவாணர் விழா நடத்துவது போல இதே குழுவினால் ஆண்டுதோறும் கலைவாணர் விழா நடத்தப்படும் என்று சொல்லுகிறார். இது பேசியது 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் நாள் சென்னை சிறுவர் அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டி அந்த விழாவிலே பேசியது. இப்போது இருக்கிற கலைவாணர் அரங்கம் முதலாக சென்னை சிறுவர் சங்கம் என்ற அரங்கம் என்று இருந்தது. இப்போது அது கலைவாணர் அரங்கமாக மாறி மிகப்பெரிய எழிலோடு இருக்கிறது. கலைவாணரோடு நெருங்கியிருந்து கலைப்பணியாற்றிய பெரியவர்கள், கலை உலக தோழர்கள் ஆகியோருக்கு இந்த விழாக்களிலே ஏற்ற வகையிலே பாராட்டும் பொற்கழியும் அளிக்கப்படும். கலைவாணர் அவர்கள் இந்த நாட்டில் செய்துவிட்டு போன காரியங்கள் என்றென்றும் என் மனத்திரையிலே நிழலாடி கொண்டிருக்கின்றன. உலகத்தமிழ் மாநாடு முடிந்து ஊர்வலக்குழியிலே அங்கம் வகித்த மறைந்த பெரியவர் SS வாசனும் திரு AL சீனிவாசனும் என்னிடம் வந்து ஊர்வலக்குழுவில் மிகுதியான பணத்தை என்ன செய்வது என்று கேட்டார்கள். கலைவாணர் சிலை அமைக்கலாமே என்று யோசனை கூறினேன். 10 நாளில் சிலையை அற்புதமாக அவர்கள் தயாரித்தார்கள். கலைவாணர் சிலையை திறந்துவிட்டு தான் மறைவேன் என்றுதான் போலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைவாணரின் சிறை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறகுதான் மறைந்தார்கள். அவரது கடைசி பொது நிகழ்ச்சி, அண்ணாவுடைய கடைசி பொது நிகழ்ச்சி அதுதான். அதே போலவே கலைஞரும் சேலம் மாவட்டத்தில் அறிஞர் அண்ணாவுடைய உருவப்படத்தை திறந்துவிட்டு தான் மறைந்தார். அதுதான் அவரது கடைசி பொது நிகழ்ச்சி. கலைவாணர் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் பற்றி பற்பலர் கூறினார்கள். என்னுடைய தொடர்பு கொண்டுள்ள செய்திகளை நான் கூறுவது கற்பெருமைக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். மறைந்தவர்கள் திரும்பி வந்து இல்லை என்றால் கூறப்போகிறார்கள் நினைப்பிலும் இது கூறப்படுவதில்லை. கலைவாணர் அவர்களே தம் கைப்பட எழுதிய கட்டுரையில் உள்ளதை கூறுகிறேன். மணமகள் திரைப்படம் கலைவாணரால் தயாரிக்கப்பட்டு கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோரால் இயக்கப்பட்டது. நான் தான் உரையாடல் தீட்டியவன். ஒரு நாள் என் அறையிலே அமர்ந்து மின்விசிறிக்கு கீழே காட்சிகளை வேகமாக எழுதி கொண்டிருக்கிறேன். மின்விசிறியின் வேகத்தால் எழுதப்பட்ட காகிதங்கள் கீழே பறந்து தொடங்க அதை எடுத்து வைத்த பிறகு எழுத முடியாத காரணத்தால் அதை பற்றி கவனியாமல் எழுதி கொண்டே இருக்கிறேன். 2-3 காட்சிகள் எழுதிவிட்டு பார்க்கிறேன். கீழே பறந்து விழுந்த காகிதங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டு மேசையிலே வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பின்னால் திரும்பி பார்த்தேன். யார் இதை அடிக்கிறது என்று கலைவாணர் நின்று கொண்டிருந்தார். நான் பதறி போய் நீங்கள் இதை செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர்,
நீங்கள் எழுதுவதை பார்க்க ரொம்ப நாளாக ஆசை, இன்று அது நிறைவேறியது என்றார். இந்த நிகழ்ச்சி அவர் மணிமகுடம் 100வது நாள் விழா மேடையிலே மலர் கட்டுரையிலே எழுதியிருக்கிறார். அத்தகைய பெருந்தன்மை மிக்க கலைவாணரின் ஆதரவில் அரிய சூரிய கருத்துக்களை நம் தாம் பாடலின் மூலம் உடுமலை நாராயண கவியார் அவர்கள் இருவரும் அளித்து பொற்கிழி அளித்து ஊக்கப்படுத்திவிடும் என்று விரும்பி நடிப்பிசை புலவரை நாம் மறக்க முடியாது. வேலூர் மருத்துவமனையிலே சாவோடு போராடி கொண்டிருந்த நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியை நான் காண சென்ற போது அவர் கூறிய கடைசி ஆசைதான் இன்று இந்த நிகழ்ச்சியாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நமது கொள்கைகளை பரப்ப பாடுபட்டோர் பணியாற்றுவோர் அனைவரையும் கௌரவிக்கும் செயலை அண்ணாவின் வாரிசுகள் நிச்சயம் செய்து காட்டுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் இந்த நிகழ்ச்சி. கலைவாணரும் உடுமலை நாராயணகவியும் இணைந்து தமிழகத்திலே ஒரு கருத்து புரட்சியை உருவாக்கினார்கள். அந்த காலத்து உத்தமபுத்திரன் படத்தில் கலைவாணர் ஐயராக வருவார். அவர் காதலிப்பதோ புல்கட்டு சுமக்கும் ஆதி திராவிட பெண்ணை. அதனால் பல தகராறுகள் ஏற்பட்டு கடைசியில் அந்த பெண்ணையே உயர் சாதிகாரனுக்கு கட்டி வைக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி காட்டுவார் அந்த படத்தில். இன்றைக்கும் சமூக சீர்திருத்தம் எளிதாக பேசிவிடலாம், ஆனால் அன்றைக்கு இத்தகைய காட்சிகளை துணிந்து இணைத்தவர் கலைவாணர். அவரது அருமையான நகைச்சுவைக்கு இன்னும் ஓர் எடுத்துக்காட்டு. தந்தை வெளியில், மகளோ அறையில், அவளை அடைய நினைக்கும் வாலிபன் கலைவாணர் இடையில். உள்ளே போய் உங்கள் மகளிடம் மாங்கனி பெற்றுக் கொள்கிறேன் என்றார் கலைவாணர். சரி என்று தந்தை கூறிவிட்டு உள்ளே இருக்கும் மகளிடம் இந்தாமா வருவான் ஒன்று கொடுத்துடு என்பார். கலைவாணர் உள்ளே சென்று அந்த பெண்ணிடம் ஒரு முத்தம் கேட்பார். அவர் மறுப்பாள். உடனே கலைவாணர் வெளியே எட்டி பார்த்து கொடுக்க மாட்டேன் என்கிறாள் உங்கள் மகள் என்பார். தந்தையோ ஒன்று குடுமா என்பார். கலைவாணர் முத்தம் பெற்றுக் கொள்வார். எப்படிப்பட்ட நகைச்சுவை! இப்படிப்பட்ட நகைச்சுவை கலைவாணர் ஒரு சிந்தனையில் தான் உருவாகும். எப்பேற்பட்ட புராண படத்தில் அவர் நடித்தாலும் படம் பார்த்துட்டு வெளிவருவர். பக்தர்களாக வரமாட்டார்கள், பகுத்தறிவுவாதிகளாகத்தான் வருவார்கள். அந்த அளவுக்கு கலைவாணரின் கருத்துக்கள் இருக்கும். பூம்பாவை படுத்து நடிப்பிசை புலவர் திருஞான சம்பந்தராக வருவார். திருஞான சம்பந்தர் 5 வயதிலேயே பாட்டி பாடினார் என்பது கதை. 5 வயதில் பாலகன் எப்படி பாட்டு பாட முடியும் என்று சிந்தித்து சூடு கொடுக்க நினைத்த கலைவாணர் அந்த படத்திலேயே 5 வயது பாலகன் பாடினால் பாட்டு என போடுகிறாயே ஒரு வேட்டு என்று பாடுவார். உடுமலை நாராயணன் அவர்களால் இயற்றப்பட்ட மெய்கண்டானே மக்கள் மேன்மை கண்டான் தன் மேதினை போற்றுமடா என்ற பகுத்தறிவு பாடல் அன்றைய தினம் மேடைகளிலே ஒலித்தது. இன்றைக்கும் அவர் 70 வயதை கடந்திருந்தாலும் 18 வயது வாலிபரை போல் காதல் பாட்டுகளை இயற்றுவார். தமது இளம் மனைவிடன் வருடந்தோறும் குற்றாலம் சென்று உல்லாசம் அனுபவிப்பார் உடுமலை நாராயண கவியார். அத்தகைய பெரியவருக்கு பொறுப்பை தந்திருக்கிறோம், இது சாதாரணமானதுதான் என்றாலும் அதை பெரிதாக கருதக்கூடிய பெருமை மிக்கவர் அவர். கலைவாணருக்கு சிலை அமைத்தோம், அவரோடு பணியாற்றிய உடுமலை நாராயண கவிக்கு பொற்கிழி அளித்தோம். அதோடு இந்த சிறுவர் அன்றத்துக்கு எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய கலைஞர்கள் கலந்து கொண்டாலும் சிறுவர் அரங்கம் நடைபெறும் விழா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரங்கம் இன்று முதல் கலைவாணர் அரங்கம் என்று அழைக்கப்படும் என்று சென்னை சிறுவர் அரங்கம் என்று இருந்ததை இன்றைக்கு கலைவாணர் அரங்கமாக மாற்றி காட்டி தனக்கும் கலைவாணருக்கும் உள்ள தொடர்பை சொல்லி ஊட்டி மலர் காட்சியிலே அவர் பேசியதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்தோம். நாளை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிற வரையிலே நித்தம் சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறார் உங்கள் உடன்பிறப்பு வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.